சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு இங்க வாடி. என்னங்க ஏதாவது கிடைச்சுதா? இதோ இங்க பாருடி. என்னது இது? நெல்லு வயலு, இதை பார்த்து என்ன பண்றது? அடியே, நம்ம ஊர் பக்கம் இப்பதான் நடவு நடந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன, என்ன இப்ப நடவு வேலைக்கு போக சொல்றியா? என்னால வேலை பார்த்து கஞ்சி குடிக்க முடியாது. அது ஊருக்கே தெரியுமே. சரியா, பின்ன எதுக்கு கூப்பிட்ட? இது வந்துடி, இப்போ நம்ம ஊர் பக்கம் நடவு நடந்துட்டு இருக்குல்ல, அதனால இந்த நாத்தெல்லாம் புடுங்கிட்டு போய் ஒரு கெட்டையும் 10 ரூபாய்க்கு வித்துறாண்டி. சரியா போச்சு போ. நீயே என்ன வசமா மாட்டி விட்டுருவ போல தெரியுதே. அம்மா அம்மா, அப்பா சொல்றது நல்ல ஐடியாவா தானமா இருக்கு, எதுக்கு வேணான்னு சொல்றீங்க? அடி கூறு கட்ட குப்பாயி, உங்க அப்பனுக்கு தான் அறிவு இல்லைனா உனக்கு மாடி இல்ல? அது எப்படி எனக்கு இருக்கும்? எங்க அம்மாவுக்கு இல்ல, அப்பாவுக்கு இல்ல, எனக்கு மட்டும் எப்படி இருக்கும்? யோ பாத்தியா உன் பொண்ணு எப்படி பேசுறான்? எதுக்குமா இந்த நாத்தை விற்க கூடாது, அதை சொல்லுங்க. அடியே, நாக்கு மூக்கு நீளமான அழகு பிள்ளை, நல்ல கேட்டுக்கடி. கேட்டுக்கடி கேட்டுக்கடி. சின்னத்தாயி, இப்போ ஊர்ல போய் நாத்து வித்தோன்னு வச்சுக்கோயேன், 4 பேருக்கு தெரியும் இன்னாரு தான் நாத்து விற்கிறாங்கன்னு. இந்த இடத்துல நாத்த கேணும்னா கண்டிப்பா நாத்துக்காரன் நம்மள சும்மாவே விட மாட்டான். நாத்தை தேடி வருவான். இவ தான் நாத்து வித்தான்னு ஊர்ல உள்ள 50 பேர் மாட்டி விட்டுருவாங்க. அப்புறம் நம்மளை வச்சு நாத்து நட்டுருவாங்க பத்துக்க. ஐயோ, நாமளே போய் சிக்கியிருப்போம். சும்மா சொல்லக்கூடாது சின்ன பொண்ணு, உன் அளவுக்கு புத்தி இங்க யாருக்கும் இல்ல. யோ, என் அளவுக்கு புத்தி இல்லைன்னு சொல்லாத. உன் குடும்பத்துல யாருக்குமே புத்தியே இல்லைன்னு சொல்லு. என் குடும்பத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவை கழுவி ஊத்தலன்னா இவளுக்கு காப்பி தண்ணி கூட இறங்காது. ஆமா ஆமா, இறங்காது இறங்காது. இவனோ லூசு பையா ஆட்டுக்குட்டிய நெல் வயல்ல விட்டுருக்கான் பாருங்க. எவன் தோட்டத்திலேயே ஆட்டுக்குட்டி மேயுது, நமக்கு என்ன, வாங்க போலாம். வயக்காடு மச்சின வயக்காடு, வயக்காடு மச்சின வயக்காடு, களவாங்க கிளம்பி வந்தோமே. அடியே மகளெங்கடி? உங்க சின்னத்தாய் பாரியா, இன்னும் அதே இடத்துல நின்று ஆடிக்கிட்டே இருக்கா. வாடி, நெல்வயல்ல நண்டு மட்டும் இல்ல, அங்கங்க பாம்பு கூட இருக்கும். ஐயோ அம்மா, என்ன சொல்றீங்க? பாம்பா? பாம்புனா எனக்கு பயம். ம், உங்க அம்மா இருக்கையில பாம்பு கூட இங்க வராது. எங்க என் மேல உங்களுக்கு அம்புட்டு நம்பிக்கையா? அது எப்படி வரும்? ஒரு பாம்பு கிடைச்சதுக்கு போன வருஷம் நீ என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? ஐயோ அப்பா, பாம்பை வச்சு அம்மா என்ன பண்ணாங்க எனக்கு தெரியாதே. சொல்லுங்கப்பா சொல்லுங்க, பாம்பை வச்சு அம்மா என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க. போன வருஷம் இப்படிதான் மழை பெய்யும் போது ஒரு பாம்பு நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு. உடனே உங்க அம்மா பாம்பு பிடிச்சி நல்ல குட்டி குட்டியா நறுக்கி அதை சூப்பு வச்சு சைனீஸ்காரங்களுக்கு கொடுத்துட்டு பாம்பு சூப்புன்னு வித்துட்டாமா. என்னப்பா சொல்றீங்க? பாம்பு சூப்பா? ஆமா ஆமா, இப்ப பாம்பு சூப்பு சைனீஸ்காரங்க குடிக்க தானே செய்வாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம்னா, பாம்பு சூப்பு குடிச்ச 15 பேத்துல 13 பேர் செத்து போயிட்டாங்க. ஐயோ, அப்புறம் அம்மாவை போலீஸ் பிடிச்சிட்டு போலியாப்பா? அதுல செத்து போன 4 பேர் போலீஸ்காரங்க தான். அவங்களுக்கு தான் சூப்பு ஓசியில கொடுத்தா. அம்மா அம்மா, உன் வரலாறு எடுத்து பார்த்தா ரொம்ப வன்முறையா இருக்குமா. வாடி வாடி, இந்த மாதிரி எனக்கு நிறைய வரலாறு இருக்கு. இதெல்லாம் கேட்டேன்னா கணக்கன்றாவியா இருக்கும். போலாம். என்ன இந்த நெல்வயல்ல எல்லா இடத்துலயும் ஆட்டுக்குட்டியே இருக்குது. ஆடு ஆடு நீ ஆடாம ஆடு. சின்ன பொண்ணு, இன்னைக்கு வேற வழியே இல்லடி. ஊரு ஃபுல்லா சுத்தியாச்சு, சாரி காடு ஃபுல்லா சுத்தியாச்சு. எதுவுமே நமக்கு களவாண்டு போக கிடைக்கல. பேசாம ஒண்ணு பண்ணலாம். என்னையா பண்ணலாம் சொல்லு, அதையே பண்ணிடலாம். நானும் வயல் வயலா அலைஞ்சு பார்த்துட்டு எதுவும் கிடைக்கல. அப்பா, அப்படி என்ன பிளான் வச்சிருக்கீங்க? பேசாம இதோ நிக்கிற ஆட்டுக்குட்டி, இத ஆட்டைய போட்டுடலாமா? ஐடியா சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐடியா சூப்பர் சூப்பர் சூப்பர். சின்னத்தாயி, உங்க அப்பனுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு அறிவு இல்லையா? ஐயோ அம்மா, இதே டயலாக் தானே, வேற ஏதாவது மாத்தி சொல்லக்கூடாதா? ஏண்டி, இதுவரைக்கும் நீ ஆட்டை களவாண்டதே இல்லையா? யோ, இப்ப என்ன மாசம்? புரட்டாசி மாசம் ஐயா. நம்ம ஊர்ல 3/4 பேர் கறி சாப்பிட மாட்டாங்க ஐயா. இந்நேரம் போய் ஒரு ஆட்டை அடிச்சு கறி வச்சோம்னா யாரையா வாங்கி சாப்பிட போறா? சே, இந்த பாலு நோ பாலா போயிருச்சு, என்ன பண்றது? அட போடி, நடந்து நடந்து எனக்கு டயர்டா போச்சு. ஆமா ஐயா, எனக்கு ரொம்ப தூரம் நடந்ததுல ரொம்ப டயர்டா தான் இருக்கு. உங்க 2 பேருக்கு டயர்டா இருக்கா? நான் வேணா ஒரு பாட்டு பாடவா? பாடு, கேக்குறேன். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சி வந்ததின்னு, ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சி வந்ததின்னு, யானைக்குட்டி சொல்ல கேட்டு பூனை குஞ்சி சொன்னதம்மா. இந்த பாட்டை திரும்ப பாடுறீ? அவளே லூசுத்தனமா ஒரு பாட்டு பாடிட்டு இருக்க, இதுல திரும்ப வர பாட சொல்லி கேக்குறேன். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு. இந்த பஸ்ல என்ன தான் திரும்ப பாடு. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு, ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு, ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு. ஏன் சின்ன பொண்ணு சின்ன தாய இந்த பாட்டை திரும்ப திரும்ப பாட சொல்ற? ஆட்டுக்குட்டி என்ன உண்மையில முட்டையிட போகுது? அவன் தான் லூசுத்தனமா பாட்டு எழுதியிருக்கான், அதை இப்ப பாடி ஆடிட்டு இருக்கான்னா நீ அதை திரும்ப வர கேக்குற? என்னம்மா சொல்றீங்க? ஆட்டுக்குட்டி முட்டை இட்டதுல உங்களுக்கு என்ன ஐடியா கிடைச்சிது? ஆட்டுக்குட்டி முட்டையை போடாதடி. ஓ, ஆடு முட்டை போடாது, ஆனா விட்ட போடும்ல. என்னடி சொல்ற?
அப்படின்னா அதான் அரலூசு டேடி, அம்மா சொல்றது புரியலையா? ஆட்டுக்குட்டி புழுக்க போடும்ல, ஆட்டாம்புழுக்க. யோயோ அந்த ஆடு உடம்ப நெளிக்குதியா, புழுக்க போட போகுதுன்னு நினைக்கிறேன். கையை பிடிச்சு கேட்ச் பிடியா. ஐயோ இவ கூட வந்ததுக்கு ஒரு கிரிக்கெட் பால கேட்ச் பிடிச்சாலும் கௌரவமா இருக்குன்னு பார்த்தா போய் இப்படி ஆட்டாம்புழுக்கை கேட்ச் பிடிக்க விட்டுட்டாலே. டேடி கேட்சை மிஸ் பண்ணிடாதீங்க டேடி, கேட்ச் பிடிங்க டேடி. ஏய் கேட்ச் சக்சஸ். அருமோ நாத்தம் தாங்க முடியல டேடி. இந்தாடி இந்த ஆட்டாம்புழுக்கையே கேட்ச் பிடிச்சிட்டேன். இப்போ என்ன இதை வச்சு என்ன பண்ண போற? யோ 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 அது நாத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நான் ஒரு கேரி பேக் தரேன், அதுல போட்டு அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருமா, நீயே கொண்டு வா சரியா? ஆமா டேடி, நாத்தம் கொஞ்சம் கெவியா தான் இருக்கு. ஆட்டோர்ல ஆட்டையை போட்டா வச்சு கொஞ்சம் அவமானப்படாம இருக்கலாம். போய் இந்த ஆட்டாம்புழுக்கே ஆட்டையை போட விட்டுட்டாளுகளே. இதோ இந்த கவர்ல போட்டு எடுத்துட்டு வாயா, வீட்டுக்கு போலாம். ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக ஆட்டாம்புழுக்கையே ஆட்டையை போட்டு அவசரமாக செல்லும் டேடியே. ஆட்டாம்புழுக்கையை ஆட்டையை போட ஐடியா கொடுத்த மம்மியே. என்னடி இப்போ உனக்கு பாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? வா போலாம். போலாம் போலாம், அடுத்து எங்க போலாம்? அம்மா இப்ப ஆட்டாம்புழுக்கை ஆட்டையை போட்டிருக்கோம், அடுத்து போய் நம்ம என்ன சாணியை களை வாங்க போறோமா? ஷோ அப்பா. ஏய் வாய் மூடிட்டு வாடி, என் பிசினஸ் ஐடியாவே வேற. உனக்கு உங்க அப்பனுக்கு அதெல்லாம் புரியாது. கையவாது கழுவிட்டு வரேன்டி, நாத்தம் தாங்க முடியல. காலையில எழுந்துச்சி பல்லு தேய்ச்சி வாய் கழுவுறது இல்ல, கோலை வடிஞ்சா மூஞ்சி கழுவுறது இல்ல, ஒழுங்கா குளிச்சு உடம்ப கழுவுறது இல்ல. இதெல்லாம் அந்த நாத்தம் ஆட்டாம்புழுக்கையில இருந்து வரல, வாங்கிட்ட இருந்தா வருது. வாப்பலாம். வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. தாமரை விதையை வாங்கிட்டு போய் வீட்டுல வளருங்க. வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. அம்மா அம்மா, ஆமா எதுக்குமா தாமரை விதைன்னு போய் சொல்ற? அடியே வாய் வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரேண்டி. ஆட்டாம்புழுக்க தான் ஆட்டையை போட்டுட்டு விக்கிறோன்னு சொல்ல வேண்டியதானம்மா? அடியே கிறுக்கி, சின்ன தாயி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஆட்டாம்புழுக்கையை வாங்கிட்டு போய் யார் என்ன பண்ண போறாங்க? தாமரை விதைன உடனே நம்பி வாங்கிட்டு போய் தரையில வச்சு உரசி இதை செடியை நினைச்சு வளர வைப்பாங்கடி. அப்போ ஆட்டாம்புழுக்கை ஆட்டையை போட்டுட்டு வந்தது தாமரை விதைன்னு பொய் சொல்லத்தானா? ஆமா ஆமா, சின்ன பொண்ணு வரா பொய் சொல்ல போறா, உண்மைய சொன்னா உலகம் நம்பாதே. உலகம் நம்பாதே. சின்ன பொண்ணு ஆண்டி, சின்ன தாயை கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஹாய் சத்யா, இங்க வாடி. சின்ன தாயி, உங்க அம்மா கூட வியாபாரம் பார்க்க வந்துட்ட போல. ஆமா சத்யா, எனக்கு ஒத்தாசையா இருக்கட்டுமேன்னு கூட்டிட்டு வந்தேன். ஆனா ஒவ்வொருத்தர் தான் பண்ணிட்டு இருக்கா. சத்யா ஆட்டாம்புழுக்க வாங்கிக்கிறியா? என்னது ஆட்டாம்புழுக்க வாங்கிக்கிறியா? சின்ன தாய் வாய்க்கு வந்தபடியே பேசாத. சாரி மம்மி, மறந்துட்டேன். சத்யா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐ தாமரை செடி. ஏ சோனி வாடி, தாமரப்பு விதை வாங்கிக்கிறியடி? ஓ தாமரைப்பு விதையா இது? நீ ஆட்டாம்புழுக்கன்னு சொன்னோடனே உண்மையிலே நம்பிட்டேன்டி. ஓ இதுல இருந்தா தாமரைப்பு வருமா? ஆமா சத்யா சோனி, இதை முதல்ல நல்ல கல்லுல வச்சு இதோட கார்னரு கிருக்கிருக்குன்னு உரசி தண்ணியில போட்டு வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு வாரத்துல உங்களுக்கு இலையெல்லாம் வந்து அதுக்கப்புறம் 10-20 நாளையில பூவே வந்துடும். ஓ அப்படியா? ரொம்ப அழகா இருக்கு இது. என் ஃப்ரெண்டு ஒருத்தி வீட்ல கூட இருக்கு. ஆமா ஆமா, என் கிளாஸ்மேட் கவிதா வீட்ல கூட இது இருக்கு. இது உங்க வீட்லயும் இருக்கணும்னா வாங்கிக்கோங்கடி. ஆமா ஆமா வாங்கிக்கோங்க, விலை ரொம்ப கம்மி தான். ஒரு பவுலே வெறும் 100 ரூபாய் தான். ஏ இது ரொம்ப சூப்பரா இருக்குடி. நம்ம பாக்கெட் மணியா 2 பேரும் உண்டியல்ல சேர்த்து வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து இவகிட்ட கொடுத்துடலாம். சின்ன தாயிட்ட கொடுத்து நாம இதை வாங்கிக்கலாம்டி. சரிக்கா, இதை நாம ஒரு பவுல் வாங்கிக்கலாம். அம்மா பாத்தி அம்மா, ஆட்டாம்புழுக்கைய எப்படி தாமரை விதைன்னு ஏமாத்தி வித்தாச்சு. சும்மா சொல்லக்கூடாதுடி, இந்த ஊர்ல பெரியவங்களுக்கு தான் மூளை இல்லைன்னு நினைச்சேன், சின்ன பிள்ளைங்களுக்கு சுத்தமா இல்ல. சரி சின்ன தாயி, எங்களுக்கு ஒண்ணு கூட, நாங்க அப்புறமா காசு தரோம். அப்புறமா சாயங்காலம் உங்க வீட்டு பக்கம் வரும்போது தந்துடணும் சரியா? அதெல்லாம் தந்துருவாங்க குடு. இதோ இந்த கவர்ல 10 விதை இருக்கு. 10 விதை 100 ரூபாய், ஒரு விதை 10 ரூபாய் சரியா? ஓகே ஓகே. ஆமா, இது தண்ணியில போட்டோன்னே கண்டிப்பா வளருமா? அதெல்லாம் வளரும்டி, கவிதா வீட்ல வளர்ந்துருக்கு தெரியா? ஆமா ஆமா கண்டிப்பா வளரும். ஆனா சத்யா சோனி ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு இதை உரசி வச்சிங்கன்னா நாளை கழிச்சு தான் தண்ணியில போடணும் சரியா? வீட்டுல போனோடனே உரசி வச்சிருங்க. ஓ அப்படியாம்மா, எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்ல, நாளை கழிச்சு தண்ணியில போடணும் சரியா? ஓகே ஆண்டி, நாளை கழிச்சே போட்டுக்கிறோம். அம்மா எனக்கு ஒரு டவுட், எதுக்கு நாளை கழிச்சு போட சொல்றீங்க? அடியே கூறுகட்ட குப்பாயி, இது என்னது ஒரிஜினல் தாமரை விதையடி உடனே முளைச்சிக்கிட்டு வர்றதுக்கு? நாம விற்கிறது ஆட்டாம்புழுக்கடி. இதை தண்ணியில போட்டா அப்படியே கலைஞ்சு போயிடாது, கரைஞ்சி போயிடாது. அதான்டி 2 நாள் கழிச்சு போட்டா அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போறோம்ல, 10 நாள் கழிச்சு தானே வருவோம். அப்படியாவது விதை அழுகிருச்சு அப்புறம் காஞ்சிருச்சுன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம்டி. ஓ இதுவும் நல்ல ஐடியாவா இருக்குமா? அடியே அடி சின்ன பொண்ணு, தாமரைப்பூ செடியா விக்கிற கண்ணு. வாங்கக்கா நயன்தாராக்கா, என்ன ஆளையே காணும். அதுவா, ஒரு சில்லற விஷயமா ஜெர்மனி வரைக்கும் போயிருந்தேன்.
ஆமா, சில்லற விஷயமா ஜெர்மனி வரைக்கும் போறீங்க. அப்புறம் பெரிய கட்டுக்கட்டா பண விஷயம் வந்தா அமெரிக்கா வரைக்கும் போவீங்களோ? யாரு சின்னத்தாயும் கூட வியாபாரத்துக்கு கூட்டு வந்துட்ட போல. ஆமாக்கா. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? வாயை மூடிட்டு இரேண்டி. அம்மா, உனக்கெல்லாம் மகளா பிறந்துக்கிட்டு வாயை மூடிட்டு இருன்னா எப்படிமா இருக்க முடியும்? சரியா சொல்லிட்டேடி. பார்த்தீங்களாக்கா, நீங்களும் அவ கூட சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்க? தாமரைப்பூ விதை வாங்கி வீட்டில் வளங்குக்கா. என்னடி சொல்ற? தாமரைப்பூ வாங்கி வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அதுல என்ன இருக்கு விசேஷம்? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? தாமரைப்பூ வீட்டில் ஏன் வளர்க்காங்க விஷயம் உங்களுக்கு தெரியாதா? தெரியாதடி, தெரிஞ்சா சொல்லு. எக்கா, தாமரைப்பூவை யார் கையில வச்சிருப்பா? யார் கையில வச்சிருப்பா? இப்ப வியாபாரம் பாக்குறதுனால நீ தான் வச்சிருப்ப, இல்ல தாமரை பூ விக்கிறவன் வச்சிருப்ப. செந்தூர திலகம் அணிந்தவளே, வெண் செந்தாமரை பூவில் அமர்ந்தவளே. நீ சொல்றத பார்த்தா லட்சுமி சாமி எல்லாம் சொல்ற. பரவாயில்லையே, கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிட்டீங்களே. அடே, நம்ம மம்மி சும்மா வேற மாதிரில கொக்கி போட்டு இழுக்கிறாங்க. எக்கா, யார் வீட்டுலலாம் செல்வம் துள்ளி விளையாடன்னு நினைக்கிறோமோ அவங்க வீட்டுலலாம் லக்ஷ்மி வந்து உட்காரணும்க்கா. அதுக்கு இப்ப என்னடி செய்ய சொல்ற? எனக்கும் கொஞ்சம் பணம் டைட்டா தான் இருக்கு. லட்சுமி வந்துதான் என் வீட்டுல உட்கார மாட்டேங்கிறாள. லட்சுமி வந்து சும்மா தரையில உட்காருவாளாக்கா? தாமரை பூவில் தான் உட்காருவா. வேணா நீங்க தாமரைப்பூ செடியை வீட்டில் வளர்த்தீங்கன்னா அப்புறம் பாருங்க உங்க வீட்டில் லக்ஷ்மி எத்தனோடி வந்து உட்கார்றான்னு. நீ சொல்றத பார்த்தா பூவுக்கு ஒரு லட்சுமி வந்து உட்காருவா போல தெரியுதே. ஆமாக்கா, இப்போ நீங்க 100 ரூபாய் கொடுத்து 10 விதை வாங்கி அதை உரசி தண்ணியில போட்டு வளர்த்தீங்கன்னா 10 பூ பூத்துரும். அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய பூவா செடியா வளர்ந்துட்டே இருக்கும். தாமரை வளர வளர உங்க வீட்டில் பண நெருக்கடி குறைஞ்சி பணமா பெருக போகுதுக்கா. நீ சொல்றத பார்த்தா நான் பணக்காரியாக போறேன், நான் பணக்காரியாக போறேன், நான் பணக்காரியாக போறேன். அதுக்கு முதல்ல நீங்க தாமரை விதை வாங்கிக்கணும். வாங்கிட்டா போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.